இபிஎஸ் கூட்டத்தை புறக்கணித்த பாலகிருஷ்ண ரெட்டி முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். தேர்தல் தோல்வி குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளோடு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழலில் அந்த கூட்டத்தை புறக்கணித்திருக்க பாலகிருஷ்ண ரெட்டி. விவரங்களை செய்தியாளர் ராஜேஸ்வரிக்கு கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். அதிமுகவில் ஏற்கனவே உட்கட்சி பூசல் வலுத்திருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது இபிஎஸ் உடனான இந்த கூட்டத்தையும் புறக்கணித்திருக்கிறார் பாலகிருஷ்ண ரெட்டி. விவரம் என்ன? தனலட்சுமி வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வியை தழுவிருக்கக்கூடிய சூழலில் மாவட்ட வாரியாக அந்த தோல்விக்கான காரணம் என்ன என்பது குறித்து அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் தொடர் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே கிருஷ்ணகிரி கிழக்கு, கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகளோடு அவர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய KP முனுசாமி, அதே போல திண்டுக்கல் சீனிவாசன், அவைத்தலைவராக இருக்கக்கூடிய தமிழ்மகன் உசேன் உள்ளிட்டோரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்குமே ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார். அவர் முன்னாள் அமைச்சராக இருந்த பாலகிருஷ்ண ரெட்டி. அவர் ஏற்கனவே 2026 சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்றிருந்த தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக சட்டப்பேரவையில் வாக்களித்த நபர்களில் பாலகிருஷ்ண ரெட்டியும் ஒன்று. அவர் அந்த வாக்களித்தார் என்பதற்காக அவருடைய மாவட்ட செயலாளர் பதவியை ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பறித்திருந்தார். அதன் பிறகு புதிய பொறுப்பு என்பது வழங்கப்பட்டிருந்தது. கழக அமைப்பு செயலாளர் என்ற பொறுப்பை அவருக்கு வழங்கியிருந்தார். அந்த பொறுப்பை அவர் ஏற்க மறுத்ததாக அப்போது தகவல்லாம் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் இந்த கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகிகளுடனான அந்த ஆலோசனை கூட்டத்தில் அவர் பங்கேற்பாரா என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் தற்பொழுது அவர் பங்கேற்காதது ஏமாற்றத்தை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. ஏற்கனவே அவர் பங்கேற்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் தற்போது பங்கேற்கவில்லை. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.